Mother, congratulations to Abhishek and Sai. Mr. Murli in the Greenhouse Barbecue செகண்ட் அவுட்லெட்டோடைய திருப்பழாவுக்கு வந்து சிறப்பிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடையில் இருக்கிற த டாயன் ஆஃப் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி தமிழ்நாடு ஹோட்டல் அசோசியேஷனுடைய எவர் கிரீன் பிரசிடென்ட் ராம்தாஸ் ராவையா அவர்கள். It's a wonderful feeling when you talk about expansion, dreams, youngsters வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ இன்வால்வாக இருக்கிறது வந்து it gives a lot of pleasure. Being in the hotel industry for about 35 years, நிறைய கான்செப்ட்ஸ் டிரைவ் பண்ணியிருக்கோம், நிறைய ஃபுட் டேஸ்டிங் பண்ணியிருக்கோம். சம்திங் தட் ஒரு காலத்தில் வந்து நான் வெஜிடேரியன் இல்லைன்னா சாப்பாடே இல்லைன்ற மாதிரி இருந்தது போய் இன்றைக்கி வந்து வெஜிடேரியனிசம் அண்ட் வேகனிசம் வந்து வேர்ல்டு ஓவர் பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸ், அதாவது மில்க்கு, க்ரீம், சீஸ் கூட சாப்பிடாத நிறைய மக்கள் இருக்காங்க ஃபாரினில். இந்தியாவில் கூட நிறைய பேர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி வெஜிடேரியனில் வந்து ஆப்ஷன்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி வெஜிடேரியன் ஃபுட்டாக இட்லியில் ஆரம்பித்து தோசையில் முடிஞ்சு போயிட்டு. ஸோ பட் தேர் இஸ் ஸோ மச் மோர், எவ்வளவோ இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த க்ரீன் ஹவுஸ் பாபக்யூ. எங்களுடைய ஃபர்ஸ்ட் அவுட்லெட் இன் கீழ்பாக் இஸ் அ கிராண்ட் சக்ஸஸ் அண்ட் ஸ்டில் குட் லக் ஃபார் த செகண்ட் ஒன் அண்ட் மெனி மோர் டு கம். இன்னும் 100 அவுட்லெட் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணணும்னு அபிஷேக் சாய் நான் வாழ்த்துறேன். வண்டர்ஃபுல். ஐம் ஷுர் புள்ளிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படின்றது வந்து சந்தேகமே வேண்டாம். முரளிராவுடைய சன் அபிஷேக் வந்து கீதம்லேருந்து தன்னை பிரிச்சுக்கிட்டு தனக்குன்னு ஒரு முதிரையை குத்திக்கிறதுக்காக க்ரீன் ஹவுஸ் பாபக்யூவை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க 2வது அவுட்லெட்டில். ஸோ இட் ஷோஸ் அ கிளியர் டிஃப்ரென்சியேஷன். ஒரு ரெகுலர் ஹை ஸ்ட்ரீட் ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஒரு அப் மார்க்கெட் ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப கிளியராக காமிச்சிருக்காங்க. அண்ட் அஃபோர்டபிளி, நாட் தட் இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், ஒரு 5-star ஹோட்டல் மாதிரி இல்லாமல் எல்லாரையும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் they have launched this. Wishing them good luck, all the best. Thank you so much for calling us over. Over to sir. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த விழாவில் பேசுகிற தகுதி இருக்கா இல்லையா தெரியாது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் இப்போ தான் ஒரு 10 நாளைக்கு முந்தி என்னுடைய 90 கடந்தான் வந்தேன். ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தொழில் வந்து எனக்கு தெரிஞ்சவர்களும் நான் சிறிய வயசில் இருக்கும்போது 2 பெஞ்சு ஒரு 4 ஸ்டூலை வச்சு நடந்து இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இருந்த ஒரு காலத்தில் 2 பெஞ்சு 4 ஸ்டூல் இருந்தால் ஒரு ஹோட்டல் ஆச்சு. சின்ன லெவலில் தெருவோரமாக தொடங்கி இன்னைக்கு வந்து பிரம்மாண்டமாக, அதாவது 5-star 7-star அளவுக்கு ஹோட்டல் நடத்தி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மிஞ்செல்லாம் ஹோட்டல் கொஞ்சம் கீழே பண்ணுவோம், தமாஷா பண்ணுவோம் ஹோட்டல் அப்படின்னு அந்த கான்செப்ட் போய் இன்னைக்கு ஹோட்டல் வந்து ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரி இந்த வேர்ல்டு அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக நடந்துருக்கு. இதில் முரளி மாதிரி ரொம்ப அனுபவம் பெற்றதில் ஒழுங்காக ரொம்ப சிறப்பாக நடந்துருக்கு. இப்போ 8-10-11 பிரான்ச் நினைக்கிறேன். என்னுடைய ஒரே ஒரு ஃபார்ச்சுனேட்லி என்னன்னாக்க எல்லா பிரான்ச்லேயும் எல்லா ஸ்தாபனத்துலேயும் அதான் எனக்கு வேறு கிடையாது. இது மேலும் வளர்ந்து பல வெற்றிகளை பெற்று சிறப்பாக செயல்படும் கேட்கணும் நானும் பார்த்துக்கொண்டு நிற்கிற வணக்கம். I would like to thank all of you guys for coming and being here with us. It's really very nice that it was a very great feeling that the Honorable Minister would come and open and Chef Venkatesh, but here we have a lot of respect for him, and him speaking so highly about the restaurant is very it's enticing. And so this is a passion project for us. நாங்களும் ஷெஃப் சௌந்தரராஜனும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ரெஸ்டாரண்ட் இது. ஸோ சௌந்தரராஜன் ஷெஃப் பற்றி தெரியல அப்படின்னா அவர் வந்து கிளப் மஹிந்திராவோட கார்ப்பரேட் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபாக இருந்தார். ஒரு இந்தியன் ஷெஃப்ஸுக்கு எல்லாருக்குமே அவர் ஒரு பெரிய மென்டர். அவர் வந்து ஆல் இண்டியா ஷெஃப் அசோசியேஷன் இஃப்கா சொல்லிட்டு இருக்கு, அதோட ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தவர். ஸோ அவரோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இன் கோவிட் ஹி பாஸ்ட் அவே. ஸோ திஸ் ரெஸ்டாரண்ட் செயின் இஸ் tribute to his legacy அப்படின்றது தான் I can tell you. So I would really request for you guys to come and try our food and give us feedback. We are always open for feedback, and I hope you guys really enjoy tasting our food. Yeah, thank you.
அஃபோர்டபுளாக ரெகுலராக எடுக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு வீக்கெண்ட்லேயோ இல்லைனா ஏதோ ஒரு செலிப்ரேஷன்லேயோ வந்து எடுக்கிற மாதிரி இல்லாமல் ரெகுலராக எடுக்கிற மாதிரியான பேக்கேஜஸ்லாம் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஐடியா இருக்கு ஃபுட் மெனூஸ். Yes, sir. We already நம்ம கிட்ட already nutritious takeaway plan பண்ணியிருக்கோம். Already நம்ம launch பண்ணியிருக்கோம். எங்க existing branchல if you go to our delivery, you will find a lot of value-added meal combos. So we have, you want less fat and protein, or you want more, carbohydrate, heavy kind of everything we plan. So we have a healthy kind of meal boxes already planned. We'll be launching it in this outlet as well. சார், இந்த பார்பிக்யூ அப்படிங்கிறது வந்து நான்வெஜ்ஜில் பயங்கர பிரசித்தம். வெஜ்லேயும் பண்ணுறீங்க, நான் கூட சாப்பிட்ருக்கேன். ஆனால் இது ஹெல்த்தியாக சார், ஹெல்த்தியான ஃபுட்டாக பார்பிக்யூ? எஸ் சார், இது வந்து கம்ப்ளீட்லி ஹெல்த்தி சார். வாட் எவர் ப்ராடக்ட்ஸ் we are taking, நம்ம வெறும் கிரில் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக we just little bit of butter and we serve it to you along with the marinade. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா there is no additional process, directly from the heat we are giving it to you, and it's only items like vegetables, paneer and soya, these kind of items we use. Completely healthy sir, there won't be any bad effects from this for your body. சார், ஃபார்ம்லேருந்து நேராக வருதுன்னு சொல்கிறீங்க, அது எப்படி இருக்குங்க? So we have certain products நம்ம வந்து டைரெக்டாக ஃபார்மர்ஸ்ல இருந்து சோர்ஸ் பண்ணுறோம் சார். ஸோ வந்து certain items like corn, all this we try to pick it up directly from the farm, and that is the initiative that Soundararajan chef had wanted to do. So we're carrying it forward through his legacy sir. சார் ஏன்னா இப்போ நான்வெஜ்ஜில் வந்து டாக்டரே சொல்லியிருக்காங்க நான்வெஜ் நிறைய எடுத்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இதை பிளான் பண்ணி நீங்கள் வெஜ் எடுத்துருக்கீங்களா? அதில் வெங்கடேஷ் பட்டாரை கூப்பிட்ருக்கீங்க, என்ன காரணம்? No sir, அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார். See, this is just a vegetarian restaurant which wants to give a lot of varieties for vegetarians to try. ஸோ இது வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, வெஜ் சாப்பிடக்கூடாது அந்த கான்செப்டே இல்லை. We are இல்லை ஆக்சுவலி பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட் எங்களுக்கு என்ன ஃபீட்பேக்னா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து they go like vegetarians, we go to barbecue restaurants, people are not able to have there is some smell and அவங்களுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ எங்களுக்கு வர கஸ்டமர்ஸ் வந்து அந்த ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வந்து நல்லா இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் வந்து சவுந்தரராஜன் செஃப் வந்து எங்களுக்கு சொன்னார், இந்த மாதிரி ஒன்று வந்து இட்ஸ் லேக்கிங், இந்த இது நம்ம யாருமே பண்ணல இந்த இதை வந்து. ஸோ வி தாட் வி வில் டூ இட் அஸ் அன் இனிஷியேட்டிவ் டு டூ தட். மற்றபடி வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, சாப்பிடலாம் அப்படின்றது ஆக்சுவலி நான்வெஜ்ஜில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் இஸ் ஹையர் தேன் the normal vegetarian food that we eat. So what we try to incorporate in our meals is we try to put items like paneer, soy, which are rich in protein, tofu, quinoa. So in the mari products we try to introduce in our menu so that people get a balanced meal. So this is the idea behind the restaurant. சார், இந்த பிரான்ச் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன பிரான்ச் எந்த இடத்துல பண்ணுவீங்க, என்ன டார்கெட் வச்சுருக்கீங்க? இப்போதைக்கு வந்து இப்போ சென்னையில் வந்து we have no more plans of expansion right now. இதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணால் other metro cities in India we are planning to expand like Hyderabad, Bangalore, Ahmedabad, Gurgaon, Delhi, அந்த மாதிரி where there are more vegetarian people, because I think இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சிட்டிக்கு 1 or 2 restaurant is more than sufficient is what we feel. இப்போ வந்து மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி ஹை ஸ்ட்ரீட் ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி we don't need so many branches. So our expansion plan is this, that we will go to other metro cities in India. சார், அதே மாதிரி இந்த பார்பிக்யூ சிக்கன்னா பெரும்பாலும் இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றப்போ சைடிஷாக சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்பிக்யூ வெஜிடபிள்ஸ் பண்ணுறீங்க, மஷ்ரூம், பன்னீர், இந்த மாதிரி. இப்போ நான் கூட வெஜிடேரியன், நல்ல சைடிஷ் கிடைக்காம அவங்கள வேலை பார்த்துட்டு உட்காந்துருப்பேன் பல பாரில். அந்த ஐடியா இருக்காதா பார் சைடில் வெஜ்ஜுக்கு ஏற்ற மாதிரி? சார், நம்ம
பார் பண்ணுற ஐடியா இல்லை சார். இது வந்து நாங்கள் வந்து வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். டேக்அவே சர்வீஸ் இருக்குது சார். நீங்கள் வாங்கிட்டு சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம் சார். சார் ஏற்கனவே உங்கள் பிரான்ச் கீதம் சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா அவங்களும் நல்ல கரெக்டான விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க, கஸ்டமர்லாம் கரெக்டாக சேவ் பண்ணுறாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு போட்டியாக நீங்கள் இது ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பாக வந்து போட்டி கிடையாதுங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து அப்பா பண்ணிட்டு இருக்கிறது வந்து மாஸ் க்ரௌட் வந்து தே ஆர் ஹேண்ட்லிங், தே ஆர் சர்விங் ஆல்மோஸ்ட் 4000 5000 கஸ்டமர்ஸ் டே பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இங்கே வரப்போகிறதே மேக்ஸிமம் வந்து 300 350 400 கஸ்டமர்ஸ் தான். அண்ட் ஆல்சோ அவர் பில் வேல்யூ இஸ் கோயிங் டு பி, அவர் ஆவரேஜ் பர் கவர் இஸ் கோயிங் டு பி லிட்டில் பிட் ஹையர் தேன் வாட் கீதம் இஸ் டூயிங். சார் தயவுசெய்து தமிழில் சொல்லுவீங்க. அப்பாவுக்கு போட்டியே இல்லைன்னு கேட்டோம், இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அவரை வந்து பெருசாக பேசுகிறீங்களா இல்லை உங்களை நாங்கள் தான் வந்து அவர்கிட்ட பெருசுன்னு சொல்லுவாங்க? நீங்கள் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்களா? இல்லைங்க, அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே கம்பேரே பண்ணலைங்க. எல்லாருக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. இங்கேருந்து 200 மீட்டரில் வந்து அவங்க ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு 3-4 ரெஸ்டாரண்ட் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணாமே இருக்குது, ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து யாருமே போட்டி கிடையாது. எல்லாருக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம பண்ணுற பிஸ்னஸ் அவங்க பண்ணுற பிஸ்னஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எதுவுமே வந்து ஒன்றும் கிடையாது. நம்மளோட கான்செப்டே வந்து பார்பெக்யூ புஃபே ரெஸ்டாரண்ட். அவங்க பண்ணுறது வந்து அலகாட் அண்ட் தேர் டூயிங் இட் ஃபார் த மாசஸ். ஸோ எஸ், போத் ஆர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ என்னை பொறுத்தளவு எந்த 2 பேருக்கும் போட்டி இருக்கோ இல்லையோ, கஸ்டமர்ஸ்க்கு வந்து there is lot more variety for them to have food in T Nagar. கஸ்டமர் தெளிவாக தான் இருக்காங்க. நீங்கள் தான் குழப்பறீங்க, நான் சார் அதே மாதிரி கிரீன் ஹவுஸ்னு பேர் வச்சுருக்கீங்க அந்த பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டுக்கு, நல்ல விஷயம். ஆனால் இங்கே இருக்கிற செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபுட்டில் எப்போதுமே அந்த பசுமை மாறாத பண்ணையிலேருந்து கொண்டு வருவீங்களா? ஆமாங்க, செடி வந்து இங்கே மேலே வச்சா தண்ணி ஊற்ற முடியாது. ஸோ அதனால தான் ஆர்டிஃபிஷியல் செடி போட்டுருக்கோம். வெளியே எல்லாமே நேச்சுரல் செடி தான் வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபுட்டில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. இட் வில் ஆல் பி ஃப்ரெஷ் ஃபுட் அண்ட் வி ஆர் ட்ரைங் டு கெட் ஆஸ் மெனி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் as possible. எங்கே சார் உங்களுக்கு என்னன்னா நிறைய பேர் வந்து நான்வெஜ் டெலிவரி இருக்காங்க. நீங்கள் வந்து நான்வெஜ் வந்து ஸ்மெல் பண்ணியே எல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க என்ன இருக்குது ஏதா இருக்குன்னு. இந்த இதில் வந்து என்ன ஸ்பெஷலாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்களுக்கு பிடிக்கணும். ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க எந்த காம்படிஷன் கிடையாது, நாங்கள் நல்லா பண்ணிக்கிறோம். சரி, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு செஃப், பெரிய செஃப், சரிங்களா? உங்கள் தாட்டில் நீங்கள் தான் சொல்கிறீங்க. உங்கள் தாட்டில் என்ன நல்லா இருக்குங்க? ஒரு ஃபுல் ரெஸ்டாரண்ட் வெஜிடேரியனில் பண்ணோம்னா பண்ணுறவங்க எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க, என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்குது, என்னெல்லாம் அதில் ஃபார்ம் பண்ணலாம், என்னெல்லாம் வெரைட்டிஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இது ஒரு தத்துக்குட்டி பண்ணுற விஷயம் இல்லை. இது ஆல்ரெடி வந்து பல ரெஸ்டாரண்ட்ஸை பார்த்துக்கிட்டு அவங்களே தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஹியூஜாக சக்ஸஸ்ஃபுல் ஆன பிறகு இப்போ 2வது அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கு டேஸ்ட் இஸ் வெரி ரிலேட்டிவ் டேர்ம். உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கலாம், அது எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். பட் வெரைட்டி இஸ் த ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இங்கே பார்த்தீங்கன்னா தோசாலேருந்து ஓரியண்டல்லேருந்து நார்த் இந்தியன்லேருந்து சவுத் இந்தியன் வரைக்கும் எல்லா குசினும் இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் தேர் பி எவ்ரிதிங். எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக ஏதாவது டிஷ்ஷஸ் இருக்கும். ஸோ வெஜிடேரியனில் வந்து சாப்பிட முடியாத மாதிரி டிஷ்ஷஸ் வெரி ரேர். இப்போ நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில பேர் வெறும் சிக்கனோட தான் சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து சீ ஃபுட் சாப்பிடவே மாட்டாங்க. ப்ரான்ஸ் ஃபிஷ் எல்லாம் வந்து அலர்ஜின்னு சொல்லி சாப்பிடவே மாட்டாங்க. சில பேர் ரெட் மீட் மட்டும் தான் எடுத்துப்பாங்க, மட்டன் பீஃப் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதில் வந்து நிறைய சாய்ஸ் இருக்கும். பட் வெஜிடேரியனில் அது மாதிரி இல்லை, நீங்கள் எது வச்சாலும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன், இண்டிவிஜுவல்ஸ் டேஸ்ட். பட் எல்லாருக்கும் கேட்டர் பண்ணுற மாதிரி தான் மெனு இருக்கும். இட்ஸ் a huge buffet. இது கேட்கறத விட நீங்கள் வந்து சாப்பிட்றது பெட்டர்.